லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன ஆனந்தா? வாங்க சார், வாங்க சார். என்ன வேணும் சார்? எனக்கு 2 பால் பாக்கெட் வேணும் சார். காலையிலே கரெக்டா பால் பாக்கெட்லாம் வீட்ல போட்டாச்சு சார். இன்னும் எதுக்கு சார் எக்ஸ்ட்ரா பால் பாக்கெட்டு? வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் வராங்களா? ஆமாப்பா வராங்க. ஆனா கெஸ்ட் இல்ல, என் பையனும் மருமகனும் வராங்க. இனிமே அவங்க இங்கதான் இருக்க போறாங்க. சரி சார். வீட்டு நிர்வாகம் எல்லாம் இனிமே என் மருமக தான் பார்க்க போறா. அப்ப நாளையில இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பால் பாக்கெட் போட்டுட்டுமா சார்? அதை இனிமே நான் முடிவு பண்ண மாட்டேன். என் மருமக வந்துருவா. எதுனாலும் இனிமே அவகிட்ட கேட்டுக்க. சரிங்க சார். அவ இந்த கடையை மாத்த சொன்னா உன்னையே மாத்திடுவேன். ஐயோ சார், உங்களெல்லாம் நம்பிதான் கடையே வச்சிருக்கேன். பார்த்து சார். சரிப்பா சரி, பால் எடு. அதோ தரேன் சார். இந்தாங்க சார். சரிப்பா. இந்த ஓகே சார். எங்க போனாரு? காணோம் சார். என்னப்பா சார்? பேலன்ஸ் வாங்காம போறீங்க சார்? அப்புறம் பாத்துக்கலாம், அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். சரிங்க சார். ஐயோ, என்னாச்சுன்னு பாக்கலாமா? எங்கடா உன் பையன்? என் பையனை கேக்குறதுக்கு நீங்க யாரு? மேல கைய வச்சீங்க பொளந்துருவோம் பொளந்து. டேய் உள்ள போய் பாரு. டேய் வாடா. டேய் எங்கடா போறீங்க? டேய் யாரா நீங்க? இங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? டோடா, இவர்தான் இந்த வீட்ல தைரியமான ஆம்பளை போல. டேய் எதுக்குடா எங்க வீட்டுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? பிரச்சனை பண்ண வரல, உன் பையன் முரளியை தேடி வந்திருக்கோம். முரளியா? 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 அவன் கம்பெனில இருப்பான். யோ, அவன் வீட்டுக்கே வர மாட்டான். அவனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க ஏரியால பிரச்சனை பண்ணாலே விட மாட்டோம். ஆனா அவன் எங்க அண்ணன் எம்எல்ஏ பொண்ணையே இழுத்துட்டு ஓடிருக்கான். அவன் எங்க அண்ணன் மானத்தை வாங்கிட்டு போயிட்டான். அவன் எங்க இருந்தாலும் சும்மா விட மாட்டோம். இல்ல இல்ல, ஏன் புள்ள அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டான். உள்ள அவனை காணோண்ணே. எங்க இல்லையாடா? அவன் இல்லண்ணே. ஆமாண்ணே, உள்ள எங்கேயுமே இல்லண்ணே. எங்கடா போயிருப்பான் அவன்? யோ, அவன் வீட்லயே இல்லையா? இல்லாதவனை தேடினா எங்கயா இருப்பான்? உன் புள்ள முழுசா வீடு வந்து சேர மாட்டான். பார்த்த உடனே கண்டங்குடமா வெட்டிடுவோம். ஐயோ, ஏய் வாங்கடா போலாம். என் புள்ள இங்க இருக்கானோ? அவனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? அத்தை,
அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, நீங்க பயப்படாதீங்க. ஆமாமா, இவனுங்க இன்னுமே அவனை தேடி கண்டுபிடிக்கலமா, நீ அழாத. இந்த முரளி திருந்தவே மாட்டானா? முதல்ல கால் பண்ணுங்க அவனுக்கு. அவன் தாண்டி கால் பண்றா. அட்டன் பண்ணி பேசுங்க. டேய் அறிவு கட்டவனே, எங்கடா இருக்க? என்ன வேலைடா பண்ணி வச்சிருக்க? ஐயோ, எனக்கு புள்ளைய வந்து பொண்ணு. நான் சொல்றது கேளுங்க அத்தை. ஒரு நிமிஷம் போனை கொடுங்க. அம்மா அம்மா, எதுக்குமா கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க கத்துற அளவுக்கு நான் ஒண்ணும் பண்ணலமா, நம்புங்கம்மா. அட செருப்பால, நீ எவ்வளவு இழுத்துட்டு போயிட்டேன்னு உருட்டு கட்டையோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறானுங்க. ஒண்ணு பண்ண நான் சொல்றேன். முரளி, நீ எங்கடா இருக்க? அவனுங்க உன்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போறானுங்கடா. அக்கா, நானும் அவ்வளவு லவ் பண்றோம்க்கா. என்ன பார்த்திபா இது? மாப்ள, நாங்க லவ் பண்றது தெரிஞ்சுக்கிட்டுதான் உங்க அப்பா அவளை வெளிநாட்டுக்கு அனுப்ப பாக்குறாருக்கா. அதனாலதான் அவ பயந்துட்டு என் கூட வந்துட்டா. ப்ளீஸ்க்கா, எங்க 2 பேரையும் சேர்த்து வைங்கக்கா. சரிடா, அந்த பொண்ணு நீ வீட்டுக்கு அனுப்பிட்டு முதல்ல வீட்டுக்கு வா முரளி. இப்ப எதுவா இருந்தாலும் பேசிதானே முடிவு பண்ண முடியும். ஐயோ இல்லக்கா, வீட்டுக்கெல்லாம் வர முடியாதுக்கா. நான் அவளை எங்கேயுமே அனுப்ப மாட்டேன், அவளும் எங்கேயும் போக மாட்டாக்கா. அக்கா, எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்கா. ரஜினி, இப்ப என்னடி பண்றது? கொஞ்சமாவது பொறுப்பு இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருப்பானா? எப்பவாச்சும் அவனை நம்புனா அதை காப்பாத்திருக்கானா சொல்லு? ஏன் இப்படிலாம் பண்றான் அவன்? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, கோவப்படாதக்கா. நான் எந்த தப்பும் பண்ணல. என்ன நம்பி அவ வந்துட்டாக்கா. அவன் நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்லக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நீ தான் எங்களை காப்பாத்தணும். ஹெல்ப் பண்ணுக்கா ப்ளீஸ்க்கா. இதெல்லாம் நல்லா பேசு சரியா? சரி, இப்ப நீ எங்க இருக்க அதை சொல்லு முதல்ல. அக்கா, அது நான் சொல்றேன், நீ அவங்க வீட்ல சொல்லிட மாட்டல்ல? ஏங்க, இங்க பாரு முரளி, உனக்கு ஹெல்ப் பண்ண தான் கேக்குறோம், வேற யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டோம். சொல்லு, எங்க இருக்க? அது என் ஃப்ரெண்டோட பண்ண வீடு ஒண்ணு இருக்கு, அங்கதான் இருக்கோம் மாமா. சரி, ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஃபர்ஸ்ட் ரஜினிக்கு லொகேஷன் அனுப்பு. பதட்டப்படாம அங்கேயே இருங்க, நானும் ரஜினியும் வரும். சரியா? சரி மாமா, சீக்கிரம் வந்துருங்க. பாத்திமா, பயமா இருக்குப்பா. பயப்படாதீங்க, ஒண்ணும் ஆகாது. முரளியை பத்திரமா கூட்டிட்டு வரேன். பயப்படாதம்மா, ஒண்ணும் ஆகாது அவனுக்கு. மாப்ள, வா பாத்திமா. பாத்திமா. அப்பாக்கு ஒண்ணும் ஆகாது. அந்த ஆண்டவன் தான் அவரை காப்பாத்தணும். நான் தான் வேண்டாம் வேண்டாம்னு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், கேட்டீங்களா? அவளை வரவேற்க நீங்க ரெடியா இருக்கீங்க. வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுக்கே என்னாச்சுன்னு பாத்தீங்களா? அப்படி ஒரு ராசி இன்னும் வீட்டுக்குள்ள மட்டும் வந்தா குடும்பமே சின்ன பின்னமா போயிருமா? மா, இப்ப வச்சு நான் சொல்றத கேளுங்கம்மா. ஏய், உள்ள உங்க அப்பா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த நேரத்துல ஏண்டி இந்த மாதிரி பேசுற? ஐயோ, நான் வேற என்னமா பண்றது? எல்லாத்துக்குமே காரணம் அவதானே. டாக்டர் வந்துட்டார். டாக்டர், என் அப்பாக்கு ஒண்ணும் இல்லல்ல? இப்ப எதுவும் உறுதியா சொல்ல முடியாதுமா. ஐயோ டாக்டர், டாக்டர் எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. உங்க கால்ல விழுறேன் டாக்டர். சொல்லுங்க டாக்டர், அவருக்கு என்ன ஆச்சு? பிளட் நிறைய லாஸ் ஆயிருக்குமா, உடனே பிளட் வேணும். அவரோட பிளட் குரூப் ஏபி நெகட்டிவ். எஸ், அது ரொம்ப ரேர் குரூப்மா.
நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஸ்டாக் இல்ல, உடனே உங்க சைடுல ஏற்பாடு பண்ணுங்க. டாக்டர், என் தம்பியும் அதே பிளட் குரூப் தான் டாக்டர். தேங்க் காட். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வர சொல்லுங்க. உங்க அப்பாவை காப்பாத்துறது அவர் கையில தான் இருக்கு. ஓகே டாக்டர், நான் இப்பவே கால் பண்றேன். சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா, சீக்கிரம். யாரு? அனிதா தான். போன் அட்டென்ட் பண்ணதை பார்த்திபா. எப்படியும் நம்ம அங்கதானே போறோம். நம்ம போய் சொல்லிக்கலாம். முதல்ல பிரச்சனையை முடிச்சிட்டு வந்துடலாமா? அவ தான் ஃபோன் பண்றா. பேசிட்டுமா? விஷயத்த சொல்லிட்டு அமைதியா இருப்பால. என்ன பார்த்திபா, நீ என்ன பேசுற? வீட்டுக்கு வராம இருக்க டிராமா பண்றீங்களான்னு கேட்பான். இப்ப இருக்கிற டென்ஷனே போதும். நீ முதல்ல வண்டி எடு. போன் எடுக்கல, மறுபடியும் போடுறேன். போடு. அவதான் கால் பண்ணிட்டே இருக்கா. அவகிட்ட பேசக்கூட வேணாம் ரஜினி. போற வழியில தானே வீடு. நேரா போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாமா? பார்த்திபா, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அங்க முரளி உயிருக்கு ஆபத்து. அவன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு தெரியல. இப்போ வீட்டுக்கு போய் விளக்கம் கொடுக்கறதுக்கு டைம் இருக்கா சொல்லு? நம்ம போயிட்டு சீக்கிரமா வந்துடலாம். அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். எங்க அவ திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு 2 செகண்டுங்க, என்னன்னு மட்டும் கேட்டு வந்துடுறேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன்ல பார்த்திபா, கேட்க மாட்டியா நீ? முதல்ல வண்டி எடு. ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு பார்த்திபா, சாரி. சரி விடுங்க, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. போனை பிடிங்க. உங்களுக்கு முரளி லொகேஷன் ஷேர் பண்ணிருப்பான். அதை பார்த்து எனக்கு சொல்லுங்க. எடுத்தானா? போன் எடுக்கவே இல்லம்மா, கட் பண்ணிட்டே இருக்காம்மா. ஏன் இவன் இப்படி பண்றா? நீ ரஜினிக்கு கால் பண்ணுமா? கால் பண்ணு சீக்கிரம். டாக்டர். ஏமா, உங்க பிரதருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களே? வந்துருவார்ல, டைம் போயிட்டே இருக்குமா? அவன் போனை பிக்கப் பண்ண மாட்டேங்கிறான் டாக்டர். ஏமா, படிச்சவங்க தான் நீங்க. சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவரோட உயிருக்கு ஆபத்துமா? அப்படி சொல்லாதீங்க டாக்டர், அப்படி சொல்லாதீங்க. உங்களை தான் நாங்க நம்பி இருக்கோம். என் புருஷனை காப்பாத்துங்க டாக்டர். உங்க காலில் விழுந்து கும்பிடுறேன். நான் என்னமா பண்ண முடியும்? அவ்வளவு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். இப்போ வந்து கேட்டா கால் எடுக்கலன்னு சொல்றீங்க. இல்ல டாக்டர், நான் ட்ரை பண்ணானா. பிளட் ரெடி பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. அவரை காப்பாற்ற முடியாம போச்சுன்னா அப்புறம் எங்களை குறை சொல்லக்கூடாது. டாக்டர். அனிதா, அப்பாவை எப்படியாவது காப்பாத்திருமா. பார்த்திபனுக்கு திரும்பவும் போன் பண்ணுமா. என் தங்கம் பண்ணுமா. நான் வர வைக்கிறேன். சீக்கிரம். பின்னாடியே போடா. அண்ணா, அந்த முரளி பையனை தேடத்தை விட்டுட்டு இவங்க பின்னாடியான சுத்திக்கிட்டு இருக்கோம். டேய், இவங்க 2 பேரும் அந்த முரளி இருக்கிற இடத்துக்கு தான் போவாங்க. என்னாச்சு அனிதா? எத்தனை தடவை கால் பண்ற? அவனுக்கு அறிவு இருக்கான்னு பாத்தியாமா?
பெத்த தாய் நான் ஃபோன் பண்ணியும் அவன் எடுக்க மாட்டேங்கிறானே கடவுளே. இந்த சோதனையை யாராலையும் தாங்க முடியாது. கிருஷ்ணனை காப்பாத்துமா மகுமாயி கருமாரி. நான் என்னடி பாவம் பண்ணேன்? இதுக்கு மேல இங்க நின்னு அவனுக்கு போன் பண்ணிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் நேர்ல வீட்டுக்கு போய் பார்த்து அவனை கையோட கூட்டிட்டு வரேன். நீ தைரியமா இருமா? சரி, எதனால எனக்கு போன் பண்ணு. சரி, நீ சீக்கிரம் போ. பார்த்திபா, இங்கதானா? போனை கொடுங்க. சரி, உள்ள போய் பார்க்கலாம். முரளி, முரளி, முரளி. டேய் முரளி, எங்க இருக்க? வெளிய வா. சரி வா, வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க போலாம். முரளி, முரளி. முரளி, முரளி, முரளி எங்க இருக்க? முரளி. அக்கா, அக்கா. டேய் முரளி, வாடா கீழே. அதோ வரேன்க்கா. சரி வா, கீழே போலாம். வர கோவத்துக்கு இருக்கு அவனுக்கு. பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, பயப்படாத. அக்கா, டேய் எவ்வளவு தைரியம்டா உனக்கு? என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன்டா ஏன் இப்படி பண்ற? அவ்வளவு பெரிய ஆளா நீ? லவ் பண்றதானே சொன்ன. இப்போ என்ன காரியம் பண்ணிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க? என்ன பண்ணி வச்சிருக்க நீ? ஏங்க என்ன பண்றீங்க? அங்க பாரு பார்த்திபா, என்ன பண்ணிருக்கானு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் ஏதாவது இது வரைக்கும் உருப்படியா செஞ்சிருக்கியா நீ? ஒழுங்கா வேலைக்கு போக ஆரம்பிச்சு ஒரு 2-3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள இப்படி சீ. ரஜினி, டென்ஷன் ஆகாதீங்க. எப்படி பார்த்திபா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இவளை கூட்டிட்டு வந்ததுக்கே இவனை கொலை பண்றதுக்கு தேடிட்டு இருக்காங்க. இவன் என்னடான்னு பார்த்தா கல்யாணமே பண்ணிட்டான். ஏங்க இங்க பாருங்க, கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இல்ல நீங்க அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். டேய் என்னடா அதெல்லாம்? எங்களுக்கு வேற வழி தெரியல மாமா. இவங்க அப்பா இவளை ஃபாரின் அனுப்ப பிளான் பண்ணிட்டாங்க.
அதான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். உன் பேர் என்னம்மா? பயப்படாதம்மா, சொல்லு. ஐஸ்வர்யா. இங்க பாருமா, நாங்க உங்க 2 பேரையும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவோம். ஆனா உங்க அப்பா அரசியல்வாதி, நிறைய பிரச்சனை வரும். நீதான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மாத்தி பேசிட்டேன்னா எல்லாருக்குமே கஷ்டம். முக்கியமா இதோ இவனுக்கு. இல்லைன்னு மாத்தி பேச மாட்டேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் முரளி கூட தான் இருப்பேன். அண்ணா, அவங்கள ஃபாலோ பண்ணி பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சுண்ணே. அவனை அடிச்சு போட்டுட்டு என் பொண்ணை மட்டும் தூக்கிட்டு வாங்கடா. சரிண்ணே. அப்ப சரி, வாங்க போலாம். மாமா, உங்க கூட வேற யாரும் வரல. இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம். இவளை தனியா அனுப்பிட மாட்டீங்களே? ஐயோ, லூசு மாதிரி பேசாத நீ. கிளம்பி வா. காப்பாத்த வந்த எங்களையும் சந்தேகப்படுறியா? இருக்கிற கோவத்துக்கு உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. வாடா. ரஜினி, விடுங்க. வாங்கடா வாங்கடா. டேய், அவன் தாலி கட்டிட்டான் பாருடா. எங்க அப்பாவோட ஆளுங்க.